ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சிக்கன் புலாவ். இது ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் பண்ணியிருக்கேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, மராத்தி மூக்கு, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது பிரியாணி மாதிரி ப்ரௌன் கலர்ல வரணும்னு அவசியம் இல்லைங்க. அரை வேக்காடு வெந்தால் போதும். இது புலாவுன்றதுனால ரொம்ப டார்க் ப்ரௌன்ல வரைக்கும் நம்ம வதக்க வேண்டாம். இது கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக போட்டுக்கலாம். ரைஸுக்கு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். உப்பை ஆட் பண்ணால் நமக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து ரா ஸ்மெல், பச்சை வாடை எல்லாமே நல்லா போகட்டுங்க. இப்போ கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பிரியாணினா நம்ம நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. இதில் புலாவுன்றதுனால ஒரே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் போட்டால் போதும். எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அதில் இருக்கிற மசாலாலாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். ரைஸுக்கு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குதுங்க. அப்போ சிக்கனுக்குள்ள மசாலா, உப்பு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. அந்த ரைஸை ஆட் பண்ணிட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் சிம்ல போட்டுடலாம். ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் 6 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். உங்களுக்கு அதில் தண்ணி இருந்ததுன்ற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாக அந்த அளவு ஊற்ற வேணாம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் உப்பு போதுமானு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு அரிசி மேலே வரும்போது நம்ம தம் போட்டுடலாங்க. உப்பு சரியாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம மூடி வச்சு அதை வேக விடலாம். அரிசி எல்லாம் வெந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம தம் போட போகிறோம்.
இப்போ பாருங்க அரிசி நல்லா மேலே வந்துருக்குங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே தம் போட்டுடலாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து மேலே வச்சிட வேண்டியதான். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நல்லா பொல பொலன்னு வந்துடுங்க சாதம். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடிடலாங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா சாதம் குழையாம புலாவ் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புலாவு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப ஸ்பைசஸ் கிடையாது. ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ உதிராக வருது சாதம். ஸோ இந்த மாதிரி தம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் அமைக்க விட்டுட்டு போங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.